இது வந்து மாடி தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி கீரைங்க. இது கலவு கீரைன்றாங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேருந்து இதை நாங்கள் இன்றைக்கி பருப்பு போட்டு கடைய போகிறோங்க. இதில் எல்லா கீரையும் இருக்கும். இது வந்து முள்ளுக்கீரைங்க. இது கூட போடுவோங்க. இது நல்லாயிருக்கும். இது அருகம்புல் விநாயகருக்கு வச்சுங்க. இது கூட ரொம்ப போடாதீங்க, ஒன்று ஒன்று போடுவோம். கீழே இது வந்து பிரண்டை இலைங்க. இலையை கூட சட்னியில் செய்யும்போது நாங்கள் போடுவோம். இப்போ கீரையில் நான் போட போகிறேன். பருப்பு எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாட்டு பொன்னாங்கண்ணி, புதினா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அப்படியே செய்கிறோங்க, நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் முருங்கை இலையும் சேர்த்துக்கணும். இப்போ முருங்கை இலை பறிச்சிட்டு இருக்கிறேன். முருங்கை இலை பறிச்சிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது இது கல்யாண முருங்கை இலை. எங்கள் வீட்டில் மரம் இருக்குங்க. இந்த குழந்தைக்கு கொசம் வச்சது இல்லைங்க, சொல்லிக்கு. இது பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்றாங்க. கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இதில் நாங்கள் பொடி செஞ்சு விற்பனை செய்கிறோங்க. வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் சரி, ஃபோன் பண்ணாலும் சரிங்க. இதோட இது வந்து வெள்ளை கரிசலாங்க. எல்லாம் போட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு கீரை கடைய போகிறோம். வணக்கம். நாங்கள் பொடி வகைகள் எல்லாமே வீட்டில் செய்கிறோங்க. பிரண்டை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை பொடி, இது கல்யாண முருங்கை இலை பொடி, எல்லாமே பொடி வகைகள் வீட்டில் செய்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் தொக்கு வகைகள், பிரண்டை தொக்கு, தக்காளி தொக்கு, தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாய்னு சொல்லலாம், பிரண்டை வெங்காய தொக்கு, இந்த மாதிரி பல தொக்கு வகைகள் வீட்டில் செய்கிறோங்க. ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட்டு லட்டு, பீட்ரூட் மால்ட்டு எல்லாமே வேணுன்றவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாலும் சரி, நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரிங்க, நாங்கள் உடனே செஞ்சு அனுப்புகிறோங்க. வணக்கம்.